2200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாபெரும் மலையவே கொடைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு குடவரை கோவில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முழுக்க முழுக்க இந்த மாதிரியான ஒரு கோவிலை உருவாக்கணும் அப்படின்னா எவ்வளவு மனித ஆற்றல் தேவைப்படும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இது வந்து 2100 ஆண்டுகளுக்கு முன்பே செதுக்கியிருக்காங்க. புத்த மதத்தை சார்ந்த துறவிகள் தங்குவதற்கான இடமா இந்த இடம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இதை வந்து 2100 ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையில் இருக்கக்கூடிய கண்ணேரி அப்படிங்கிற இடத்துல இது வந்து கட்டமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல மொத்தமாக 109 குகைகள் இருக்குது. 109 குகையில் ஒரு முக்கியமான குகையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது இந்த மாதிரி வெறும் பாறைகளை தானே செதுக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அனாயசமாக நினச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி பாறைகளை செதுக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரியான சிற்பங்களை செதுக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாதுங்க. அதாவது ஒரு மாபெரும் பாறையை கொடைஞ்சி எடுத்து அதுக்குள்ளே அற்புதமான பல சிற்பங்களை செதுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதினும் அரிது. இதை வந்து எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்திலே வந்து செஞ்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய புத்திஸ்ட் ஸ்தூபா. இந்த மாதிரியான ஸ்தூபாக்கள் பெரும்பாலும் இங்கு வாழ்ந்த புத்த துறவிகளுடைய நினைவாக எழுப்பப்பட்டிருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான ஸ்தூபாக்களில் அவர்களுடைய ரிலிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய உடல் சார்ந்த பொருட்கள், அதாவது அவர்களுடைய முடியோ எலும்புகளோ அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய அந்த ஸ்தூபா பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கொஞ்சமும் சேதமடையாமல் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இந்த இடமே பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். மொத்தம் இந்த இடத்துல 109 குகைகள் இருக்குங்க. இந்த இடத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செதுக்கப்பட்ட சிற்பங்கள் மட்டுமல்ல, பல ஓவியங்களும் இன்னும் அழியாமல் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமாக புத்தர் வந்து யோக நிலையில் இருக்கக்கூடிய பல சிற்பங்கள் இந்த இடத்துல இருக்குங்க. அதாவது யோகா அப்படிங்கிறது பொதுவாக இந்து மதத்தோட தொடர்பு படுத்துவாங்க. ஆனால் இந்த இடத்துல புத்தர் யோக நிலையில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் அளிக்குது.